வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி முட்டைகளை எப்படி எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம், எந்த அளவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் முட்டையில் நிறைந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்குவோம். இப்போ முட்டைகளில் விட்டமின் ஏ, விட்டமின் B12 மற்றும் விட்டமின் B6 இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செலினியம் மற்றும் ஜிங்க் போன்ற தாதுக்களும் இருக்குது. நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 1 to 3 முட்டைகள் வரைக்குமே சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான கொழுப்பு சேருவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் இதய பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதுவே நீங்கள் அத்லெட்டுகளாக இருக்கீங்க, உடற்பயிற்சிகள் செய்கிறீங்க, உங்களுடைய உடலமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்னா 2 to 4 முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம். எனினும் எந்த பக்க விளைவுகளும் முட்டை உங்களுக்கு ஏற்படுத்தலை, எந்த பக்க விளைவுகளும் உங்களுடைய உடலில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஆரோக்கியமான கொழுப்பை பெறுவதற்கு 1 to 2 முட்டைகள் மட்டுமே போதுமானது தான் உங்களுக்கு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அதே போல் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 to 2 நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை தான் எடுத்துக்கொள்ளணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முட்டைகள் நீங்கள் இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், எண்ணெயில் வரித்து பொரித்த போன்ற இந்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள், பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது, இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்வது தான் ஆரோக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய அந்த முட்டையில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குதுன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டைகளில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுவதால் இது வயது தொடர்பான கண் கோளாறுகள் மற்றும் கேட்ராக்ட் ஏற்படுவதை உங்களுக்கு தடுக்குங்க. அதனால் கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் கண் பார்வை திறன் நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கப்படும். ஆனால் இன்றைய காலங்களில் நம்ம அந்த கண் பார்வைக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளே எடுத்துக்கொள்வது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, வெளியே செல்லும் போது கண்களை பாதுகாக்க மறந்துடுறது, இது எல்லாமே நமக்கு விழிப்படலத்தை பாதிக்குது. கண் பார்வை திறனை கூர்மையற்றதாக மாற்றிடுது. மாலை கண் நோய் பிரச்சனை ஏற்படுவது, கண்களில் புரை ஏற்படுவது, இது மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இதையெல்லாம் நீக்கணும்னா கண்களுக்கு ஊட்டச்சத்தை நீங்கள் அளிக்கணும். அதனால் நீங்கள் தினமும் 1 to 2 நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை திறன் உங்களுக்கு கூர்மைப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். இப்போ முட்டை சாப்பிடுவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால்களை அதிகரித்து இதய நோயை ஏற்படுத்துவதற்கான அந்த வாய்ப்பை உங்களுக்கு குறைக்கும் அப்படின்றத ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு வேணும், ஆனால் நம்மளுடைய உடலில் கெட்ட கொழுப்பும் படிஞ்சிருக்கும். எப்படி படிஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த இதயத்திற்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக செல்லுங்க. ஸோ இந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காது. அந்த கொழுப்புகள் தடைபாடல சீரான ரத்த ஓட்டம் கிடைக்காததால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகளும் வேணால் உங்களுக்கு ஏற்படலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொழுப்பு படிவுகளை நீக்கி இதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கலாம். இதயத்துக்கு நல்ல கொழுப்பை கொடுத்துட்டு கெட்ட கொழுப்பை நீக்கி இதயத்தை நீங்கள் பன்மடங்கு பலம் பெற வைக்கணும் அப்படின்னா முட்டைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முட்டை உங்களுடைய உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதிக புரோட்டீன் இருக்குது, அதாவது அதிக புரதச்சத்து இருக்குங்க இல்லையா. ஸோ முட்டையை நீங்கள் காலையில் ஒரு 2 முட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறீங்கன்னா அதுவே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்திடும். ஏன்னா அதில் அதிக கலோரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரதச்சத்து இருக்குங்க, ஆனால் அதிக கலோரிகள் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா உடனே உங்களுக்கு அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிடுறதால நீங்கள் தேவையில்லாமல் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நிறைய நொறுக்கு தீனிகள், அதிகமாக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இந்த கிரேவிகள், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்புறம் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எரித்து உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதனால் அந்த தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் அகற்றப்பட்டு விட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு ஓரளவு நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்காக பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் முட்டையை எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். கோலின் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தின் மூலமாக அமையக்கூடிய இந்த முட்டைகள் மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அது குழந்தை, இளைஞர், முதியவர்கள் என அனைவருக்குமே பொருந்தும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோலின் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தை பெறும்போது மூளை உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்குங்க. குழந்தைகள், இளைஞர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மேம்படும். அந்த மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நரம்புகள் தூண்டப்பட்டு ரத்த ஓட்டமும் சீரான உள்ள மூளையில் பாயும் போது எதையும் நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான
கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதுவே வயதானவர்களும் அந்த முட்டையை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த கோலின் ஊட்டச்சத்து அவங்களுக்கு கிடைக்கும் போது இந்த பார்க்கின்சன், அல்சைமர், அந்த நரம்பு தொடர்பான பிரச்சனை, ஞாபக மறதி ஏற்படுறது, டிமென்ஷியா ப்ராப்ளம் ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. வயதானவர்களுக்கு ஞாபக மறதி இருக்க தான் செய்யும். ஆனால் அது அதிகமாக இல்லாமல் ஓரளவு கட்டுப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் முட்டையுமே அவங்களுடைய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் முட்டை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், சருமத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கும், எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் முட்டையின் மூலமாக நமக்கு கிடைக்குங்க. அதனால் முட்டையை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.